செஞ்சிருக்கிற காரியம் என் மனைவிக்கு பொறாமையாக இருக்கிறது. அவர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். நல்லது. இன்னைக்கு கூட நம்ம சபையில் 2 பேரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால வருகிற வருஷத்தில் கூட நாம் இன்னும் பிள்ளையை நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம தேவனாகவே இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நேரம் இல்லாதபடினால் வேகமாய் வேதத்தை வாசித்து செய்தியை தியானித்து நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட செய்திக்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 5வது அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதுமாய் நான் வாசிக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதுமாய் நான் வாசிக்க விரும்புகிறேன். 14 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம். அன்றியும் உள்ளும் புறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனாக காணப்படாதனால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவனுக்கும் மூப்பருக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கங்கள் நிறைந்த பொற்கலசங்களும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் உள்ள எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர் மாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவனையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 10,000 1000 1000 இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களே உண்டாயிருப்பதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமீன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் என்பது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தீர்க்கதரிசியானவர் சொல்றது போல கர்த்தாவே, நாங்கள் வேதத்தின் பக்கங்களை எங்களால் திருப்ப முடியும். ஆண்டவரே, நீர் ஒருவரே வேதத்தின் வியாக்கியானியாக இருக்கிறபடியால வாசித்து நம்முடைய வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டி தரும்படியா ஜெபிக்கிறோம். தேவரே, இன்றைக்கு கர்த்தாவே இந்த சபைக்கு கர்த்தாவே நீர் என்ன போதிக்க சித்தமா இருக்கிறீரோ நீர் தாமே காட்சிக்கு வந்து முழு கட்டுப்பாட்டை நீ எடுத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. தேவையில்லாத எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதபடிக்கு தேவரின் எங்களை தடுத்து ஆட்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் ஐயா. இதுவரைக்கும் பாடினோம், உம்மை துதித்தோம், மகத்தாய் நீர் செய்த அற்புதங்களை சாட்சியாய் கேட்டோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் மாறாதவராய் இருக்கிறீர் கர்த்தாவை. காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. வந்த மக்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்வீராக. உடைய பரிபூர்ணமான சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காரலாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து நான் வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு ஷாமியல் இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன் சபைக்கு, இங்கே நம்ம இந்த சபைக்கு வந்திருக்குது தான் முதல் முறை. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அநேகரை பார்க்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கிறது. நல்லது. ஒரு தேவனுடைய வார்த்தையை பார்த்து நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். பொதுவாக இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு 2 விதமான செய்திகள் இருந்தது. முதலாவதாக, அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். ராஜாக்கள் என்ற காரியம் கிடையாது, ஆசாரியர் ஆக்கினார். நாம் எப்படி ஆசாரியர் ஆகுகிறோம் என்பதை குறித்து போதிக்கணும் அந்த எண்ணம் எனக்கு இருந்தது. எப்படி நாம் ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறோம்,
அதை குறித்து ஒரு விரிவான ஒரு விளக்கமான ஒரு செய்தியை பிரசங்கிக்கணும். அதே நேரத்தில் இந்த அதிகாரத்தினுடைய செய்தியும் கூட என்னுடைய இருதயத்தில் இருந்து எந்த செய்தி நான் பிரசங்கிக்கணும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்து நான் தொடர்ச்சியாக ஒரு வாரம் ஒரு செய்தி எடுத்தால் நாளைக்கு நேற்று எடுத்துட்டு பிரசங்க மாட்டேன். அந்த செய்திக்காக ஒரு வாரம் அதுக்கு அதிகமான நாட்கள் தொடர்ந்து காத்திருக்கிற நேரத்தில் நேற்று ஏறக்குறைய ஒரு 2 மணிக்கு மேலே தூக்கத்திலே இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய சிந்தனையை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த 5ஆம் அதிகாரத்தை குறித்து சில காரியங்கள் என்னோட சிந்தனையில் வந்தது. ராத்திரி 2 மணிக்கு உடனே எனக்கு விழிப்பு வந்த உடனே பாத்ரூம் எல்லாம் போயிட்டு திரும்ப அதை அப்படியே தியானிச்சுக்கிட்டு இருந்தபடியால இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவாராக. பொதுவாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இதனுடைய செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மணவாட்டி சபையை தவிர வேறு யாரும் விரிவாக விளக்கமாக போதிக்க முடியாது. காரணம் இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான வேத பகுதியாக இருக்கும். ஏறக்குறைய இது எல்லாமே பார்த்தா அடையாளங்களாகவே இருக்கும். இந்த 22 அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அடையாளங்களாகவே இருக்கும். தீர்க்கதரிசி இருந்த காலகட்டத்தில் அவர் ஒரு வாலிபனா இருந்த காலகட்டத்தில் அவர் ஒருவரிடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த மனுஷன் ஒரு பெரிய மனுஷன். அந்த ஒரு முறை பிரதர் பேனர்ஜி வந்து சொன்னாரு, பில் யோவான் ராத்திரி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, காரமா மிளகா ஏதோ சாப்பிட்டுட்டு அவர் கனவு கண்டு எதை எழுதி வச்சிருக்கிறாரு. தீர்க்கதரிசி கோவம் வந்துடுச்சு. அவருடைய பெயர் எனக்கு மறந்து போச்சு. மிஸ்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, தேவனுடைய வார்த்தை. காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா மனுஷ அறிவில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாது. எஸ்ரா சர்குணம் இருந்தார். பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் பேட்டி கொடுக்குறதுல வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் யாரும் புரிஞ்சிக்க முடியாது, இயேசு திரும்ப வருவார் அப்போதுதான் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படி சொன்னார். அவர் எந்த அர்த்தத்தை சொன்னார்னு தெரியல, ஆனால் உண்மை தெரியுங்களா அவர் சொன்னது உண்மைதான். எஸ்ரா சர்குணம் மனுஷகுமாரனாய் திரும்ப வந்தார் பாருங்க, அப்போதான் வேதத்துடைய ரகசியம் எல்லாம் ரிவீல் ஆச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மிக அற்புதமான ஒரு புத்தகமா இருக்கிறது. வேதாகமத்துல இப்படிப்பட்டதான தரிசனம் நிறைந்த 2 புக் இருக்குது. நான் எப்போதும் போல சபையில கொஞ்சம் அப்படி பேசுவேன், நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்களே பேசணும். அப்படி இல்லைன்னா நான் பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஒழுங்கு இருக்காது. அதனால நான் இந்த பழக்கம் தான் பார்த்தீங்கன்னா வெள்ளங்காய்ச்ச போனோம்னா இதே பழக்கத்தை எடுத்துட்டு போயிருக்கேன். வேதாகமத்துல 2 புக் இருக்கு. 66 அதிகாரத்துல 2 புத்தகங்கள் தீர்க்க தரிசன புத்தகமா இருக்கிறது. முன்னாடி கூட இங்க சேர் இருக்கு. 2 புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகமா இருக்கிறது. முதலாவது பழைய ஏற்பாடு தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதலாவது தீர்க்கதரிசி. அவர் புறஜாதி கிடையாது. புறஜாதியுடைய ராஜாக்களை குறித்து, புறஜாதியுடைய ராஜ்யங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் பார்த்த முதல் மனுஷன் தானியேல். நம்ம காலகட்டத்தில் புறஜாதியின் மத்தியில தேவன் ஒரு மகத்தான தீர்க்கதரிசி ஏற்படுத்தி கொடுத்தார். தானியேலுக்கு நம்ம தீர்க்கதரிசியும் கூட கொஞ்சம் நிறைய ஒத்துமை இருக்கும். என்ன அப்படி பார்த்தோம்னா தானியேலுடைய வாழ்க்கையில சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வார். எப்படின்னா நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தம் சொல்றது கிடையாது. நீங்க பார்த்த சொப்பனத்தையும் கூட தானியேல் சொல்லுவார். அதுதான் பிரதர் பேனத்துடைய ஊழியத்திலும் கூட யாராவது சொப்பனம் பார்த்து சொப்பனத்தை சொல்லுவாங்க, சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பார்ட்டை மறந்துடுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்லுவார், நீங்க சொப்பனத்தை பேசிக்கிட்டே இருப்பீங்க. இங்க நீங்க பார்த்த சொப்பனம் எப்ப பார்த்திருப்பீங்க, ஒருவேளை ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசியை சந்தித்து நீங்க பார்த்த சொப்பனத்தை இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க பார்த்த சொப்பனத்தை இங்க இருக்கிற மனுஷன் இங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா, நம்ம எப்படிப்பட்ட மகத்தான காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சொப்பனம் இங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், நீங்க மறந்து போயிட்டீங்க. பிரதர் இந்த காரியத்தை விட்டுட்டீங்க, ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஏன்னா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவனுடைய ரகசியம் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு மகத்தான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் அடையாளமாக அல்லது இப்படிப்பட்டதான அடையாளங்களோடு கூட அந்த புத்தகம் நிரம்பியிருக்கிறது. ஒரு மிருகம் அல்லது ஒரு சிலை, இப்படியெல்லாம் ஒரு அடையாளங்களுக்கு ஏறக்குறைய வெளிப்படுத்தின விசேஷம் கூட அப்படியாகவே எழுதப்பட்டிருக்கும். இதுல 2த்துக்கும் இன்னும் 2 ஒத்துமை இருக்கு. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் உள்ள ரொம்ப ஒத்துமை இருக்கும். ஆதியாகமத்திலிருந்து 27வது புக்கு தான் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம். நீங்க கவனிச்சு பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து நீங்க எடுத்தீங்கன்னா 27 சாப்டர் 27வது அதிகாரம் தான் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம். புதிய ஏற்பாடு
27வது புக்கு தான் வெளிப்படுத்தினது. இந்த ரெண்டும் ஏறக்குறைய தீர்க்க தரிசனங்களா இருக்கிறது. தானியேல் பார்த்த பல விஷயங்கள் இங்கேயும் கூட யோவான் பார்த்திருப்பார். இன்னைக்கு அதிலிருந்து தான் என்னுடைய சொந்த அறிவை குறித்து இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை பார்க்கவோ அதை குறித்து வியாக்கியானப்படுத்த முடியவே முடியாது. ஏற்கனவே தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி சொன்ன அந்த காரியத்தை நான் சபைக்கு சுருக்கமாய் போதிக்க போகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 5ஆம் அதிகாரம் பொதுவா எங்க வந்திருக்கணும் அப்படி பார்த்தோம்னா, எங்க வந்திருக்கணும்? என்னப்பா இதெல்லாமா நீங்க கேட்பீங்க? பைபிள் என்ன செய்வோம், நம்ம தொடர்ச்சியா அப்படி வாசிச்சுக்கிட்டே போவோம். அது ரொம்ப ஒரு பயபக்தியா அப்படி வாசிப்போம். நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் பிராக்டிக்கலா அப்படி நீங்க யோசிச்சாதான் தேவனுடைய கிருபையினால வேதத்தினுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கவனிங்களேன். இப்போ பழைய ஏற்பாடுல அந்த தானியலுக்கு ஓசியாவுக்கு அடுத்து என்ன சாப்டர்? யோவேல், இப்படி வர அந்த அதிகாரம்லாம் இருக்கு பாருங்க. ஆமோஸ், ஓபேதியா, நாகும், செப்பனியா, ஆகாய், யோனா, சகரி, எப்படிப்பட்ட அதிகாரங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. இது எல்லாமே வரிசை கிரமமாக ஒழுங்குபடுத்தப்பட்டது கிடையாது. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது முதலாவது ஏசாயா வந்திருப்பாரு, அதுக்கடுத்து எரேமியா வந்திருப்பாரு, அதுக்கடுத்து எசேக்கியேல் வந்திருப்பாரு, அதுக்கடுத்து ஆமோஸ் வந்திருப்பாரு, அதுக்கடுத்து ஓபதியா வந்திருப்பாரு, அதுக்கடுத்து யோனா வந்திருப்பாரு. அப்படி கிடையாது. சில காரியங்கள் இப்படி வரிசை கிரமமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒன்று. பல நேரங்களிலே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீகா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து சொல்வார். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்கு சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு உன்னிடத்தில் வருவார். ஆகையினால இங்க என்ன காரியம் அப்படி பார்த்தோம்னா, இந்த மீகா எந்த காலத்துல வாழ்ந்தார் அப்படி பார்த்தோம்னா, ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி ராஜாக்கள் காலத்துல அழகா சொன்னாங்க பாருங்க. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ன யூதா ராஜாக்களுடைய நாட்களிலே மொரேசா ஊரனாகிய மீகாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. இப்ப இவர் எங்க வாழ்ந்திருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, ஆகாஸ், எசேக்கியா இவங்க காலத்துல வாழ்ந்தவர் தான் இவர். ஆகையினால தேவன் என்ன தெரியாது, ஒரு நோக்கத்துக்காக இந்த புத்தகத்தை எல்லாம் எப்படியோ வரிசைப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால இது நம்ம ஏதோ வாசிக்கிறோம், பரவாயில்ல, நல்ல காரியங்கள் தான். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தோம்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்த இந்த 5ஆம் அதிகாரத்துல மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது, பரலோகத்தில் நடந்துச்சு. 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. இன்னும் சொல்ல போனா வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு இந்த வெளிப்படுத்தின விசேஷ குறித்ததான ஒரு முகவுரையை குறித்ததான ஒரு காரியம். தேவன் என்ன செய்கிறார், தம்முடைய தூதனை அனுப்பி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பத்ம தீவில இருக்கிறதான யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். பத்ம என்ற தீவில நாடு கடத்தப்பட்டு அங்க சிறை கைதியா இருந்த இந்த யோவானுக்கு தேவன் கர்த்தருடைய நாளில ஆவிக்குள்ளாக்கி அவரை வேறு ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதையெல்லாம் யோவானுக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் பல முறை சபைக்கு சொல்லியிருக்கிறேன், 12 சீஷர்களில் அல்லது 12 அப்போஸ்தலரில் இந்த யோவான் மட்டுமே இயற்கையான மரணம், மற்றும் எல்லாரும் இரத்த சாட்சி. இவர் மட்டும்தான் ஏறக்குறைய ஒரு 100 வயது வரைக்கும் இந்த பூமியில வாழ்ந்து இயற்கையான மரணிச்சார். இவர்தான் கடைசியாக சபைகளை கவனித்து கொண்டு வந்த ஒரு வயதான மூப்பராக இருந்த ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பார்க்கிறார். ஏற்கனவே ஒரு 3 வருஷ காலம் முழுசும் இயேசுவோடு கூட இருந்தவர், கடைசி ராபோஜனத்தில் இயேசுவின் மார்பிலே சார்ந்து கொண்டு இருந்தவர், இயேசுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்புல இருந்த இந்த யோவான் உயிர்த்தெழுந்த பிறகு மகிமைப்படுத்தப்பட்ட அந்த இயேசுவை பார்க்கிற நேரத்தில் வித்தியாசமா இருந்தார். அவருடைய சத்தம் வித்தியாசமா இருந்தது. ஏற்கனவே கிருபை நிறைந்த பேசக்கூடிய இயேசுடைய வார்த்தை இப்போது சத்தம் எப்படி இருக்கு அப்படி பார்த்தோம்னா எக்காலத்தை போல சத்தம். இயேசு கிறிஸ்து சத்தம் எப்படி இருந்ததுன்னா எக்காலத்தை போல சத்தம் இருந்தது. அவருடைய தோற்றங்கள் வித்தியாசமா இருந்தது. அவருடைய ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமா இருந்தபோது யோவான் பார்த்து அவருக்கு முன்பாக நிற்க முடியாமல் அவருடைய பாதத்திலே செத்தவனை போல விழுந்து விடுகிறார்.
பிறகு அவர் தன்னுடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். முடிவில் சொல்லுகிறார், இந்த 7 பொன் குத்து விளக்கு 7 சபைகளாம். ஃபியூச்சர், எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சபையை தேவனாகிய கர்த்தர் காட்டுகிறார். 7 பொன் குத்து விளக்கு, கையில் 7 நட்சத்திரம், வலது காலத்தில் 7 நட்சத்திரம் வச்சிருக்கா. முடிவில் சொல்லுகிறார் 7 சபையும் 7 தூதர்களும். இப்ப அதுக்கு அடுத்தது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா 7 சபையில என்ன நடக்க போகிறது, அந்த சபையினுடைய நிலைமையை குறித்து அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய தவறுகளையும் தேவனாகிய கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். எபேசியிலிருந்து கடைசி சபையாகிய லவோதிக்கேயா வரைக்கும் இந்த 7 சபைகளை குறித்து பேசுகிறார். முதல் அதிகாரம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நான் ஆல்பா, நான் ஒமேகா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆல்பா ஒமேகா என்ன அர்த்தம்? அவர்தான் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர், அவர்தான் 7, அவர்தான் இஜெக்ட். கிரேக்க மொழியில முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும். அவர்தான் ஆல்பாவாக இருந்தார், அவர்தான் ஒமேகாவா இருக்கார். நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். இந்த முந்தினவர் பிந்தினவர் வார்த்தை எங்க இருக்குது? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய். அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் என்பதை அவர் தம்முடைய வாயை திறந்து சொல்கிறார். ஆல்பா ஒமேகா. 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 7 சபை காலங்கள். இந்த சபை காலங்கள் முடிந்த உடனே சபை காலம் முடிந்து போகிறது. 4ஆம் அதிகாரத்தில் யோவான் பார்க்கிறார். கவனிங்க, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்பு எக்கால சத்தத்தை போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இப்ப இந்த பரலோக காட்சி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் முன்பு எக்காலத்தை போல சத்தத்தை கேட்டு பழகிறதுனால அதே எக்கால சத்தத்தை போல கேட்டுட்டு இருக்கிறாரு. இவர் வானத்தை நோக்கி பார்க்கிறாரு. வானத்துல திறந்த ஒரு வாசலை பார்க்கிறார். அங்க ஒரு சிங்காசனம் இருக்கிறது. ஒரு சத்தம் சொல்கிறது, இங்கே ஏறி வா. உடனே இவர் ஆவிக்குள்ளாகிறார். இவர் பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் முதல் உள்ள என்ட்ரான ஒரு மனுஷன் இருப்பாருன்னா அவர் யாரா இருப்பாருங்க? யோவான் தான். ஏப்பா, அதுக்கு முன்னாடி மோசஸ். அற்புதமா சொன்னீங்க பாருங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி எல்லாவற்றையும் மலையிலே உனக்கு காண்பிக்க. இவர் மலைக்கு போன பிறகு தேவன் அந்த பரலோக காட்சியை கொண்டு வந்து இவருக்கு காட்டினார். உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கும், ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், மற்ற எல்லா ஒழுங்கு கிரமங்களை இவர் காட்சியில பார்த்தார். எப்படி கானானை பார்த்தாரோ அப்படிதான் மோசே பார்த்தாரு. மோசே பரலோகத்துக்கு போக முடியாது, போகல. யாரும் பரலோகத்துக்கு போகலையா? யோவான் தான் ஃபர்ஸ்ட் மனுஷன். என்னப்பா தப்பா சொல்றீங்களே? எலியா போயிருக்கிறாரு. எலியா பரலோகத்துக்கு ஏறி போனாரு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பரலோகத்துக்கு ஏறி போனாரு. இயேசு சொல்றாரு, செய்தி எங்கே போயிட்டு இருக்கலாம் பரவாயில்ல. இயேசு சொல்கிறார், பரலோகத்தில் ஏறினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லையே. பரலோகத்தில் யாரும் போல, நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அப்ப எலியா எங்க போனாரு? அது ஒரு நீண்ட பிரசங்கத்தை இன்னொரு சமயத்தை நம்ம பிரசங்கிக்கலாம். இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் ஏறினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஆகிய மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருத்தர் கிடையாது. முதல் யாரு பரலோகத்தில் ஏறினாங்கன்னா மனுஷகுமாரன் என்ற நிலையில இயேசு போனார். இயேசுதான் முதல். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆதாம் தவறு செய்த உடனே டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதற்கு பரலோகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் கீழே ஏதன் இருந்தது. ஏதனுடைய வாசலை அடைத்து விட்டு சுடர்வழி பட்டயத்தை வச்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணியாச்சு. எப்போது திறக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாகப்பட்ட பிறகு, ரத்தம் சிந்தின பிறகு பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது யோவான் பார்த்தார். இப்போது அந்த யோவானை இங்கே ஏறி வா என்று சொன்ன பிறகு யோவான் இந்த பூமிக்குரிய பரிணாமத்தை விட்டு பரலோகத்துக்குள்ளாக என்ட்ராகிறார். பரலோகத்துக்கு போன பிறகு என்ன ஆகிறது கவனிங்க. உடனே நான் ஆவிக்குள்ளானேன். அப்போது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர்
பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றினது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தது. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசிலே பொன்முடியை சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தது. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது. இப்ப பரலோகத்துக்குள்ள என்ட்ராகிறாரு. அப்படியே நம்ம கூட்டு போய் காட்டுறாரு. நான் உள்ள நுழைஞ்ச உடனே சிங்காசனத்தை பார்த்தேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலுமாக ஒரு பெரிய வானவில் இருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் எப்படியாக இருக்கிறார் அப்படி பார்த்தோன்னா, பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பா இருக்கிறார். இஸ்ரவேலருடைய அந்த 12 கோத்திர பிதாக்களுடைய கல் இருக்க பாருங்க. முதலாவது வஜ்ரம், வைரம், கடைசி பதுமராகம். என்ன அர்த்தம்? இவர்தான் A to Z. இவர்தான் ரூபன், இவர்தான் பெஞ்சமின். நீங்க புரிஞ்சுக்கணும். இவர்தான் ரூபன், இவர்தான் பெஞ்சமின். அதற்கு அடையாளமாக தான் அந்த பதுமராகத்திற்கும் வஜ்ரக்கல்லுக்கும் அடையாளமாக இருக்கிறார். வஜ்ரக்கல்லில் இருந்துதான் 7 விதமான ஒளி பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சிங்காசன சுற்றிலுமாக 24 சிங்காசனங்கள் இருக்குது. அதுல 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க தலையில பொன் முடியை சுட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி கொஞ்சம் கற்பனையில் வாங்க. ஒரு அழகான ஒரு சிங்காசனம், ஒரு பெரிய அழகான ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்தை சுற்றிலுமாக ஒரு பெரிய வானவில் இருக்குது. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு 24 சிங்காசனங்கள் போட்டிருக்குது. எல்லாரும் பார்த்தா அழகான ஒரு பொன் முடி கிரீடங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. யாரு எதிர்க்கிறது சொல்றாரு? 12 அப்போஸ்தலரும் 12 கோத்திர பிதாக்களும் 24 மூப்பர்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா பளிங்கு நதிக்கு ஒப்பான ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காரியம்தான். அதை சுற்றிலுமாக 4 ஜீவன்கள் இவரை சூழ்ந்து அவர் அப்படியே பாதுகாத்து கொண்டிருக்கிறது, காட் பண்ணிட்டு இருக்கிறது. நான் பல முறை சொல்றது பொழுது, ஒரு சாதாரணமாக பூமிக்கு ஒரு விஐபி போயிட்டு இருந்தானா பக்கத்தில் என்ன செய்வாங்க, அதுக்கான ஆட்கள் இருந்து அவங்களை பாதுகாத்துட்டே இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தானா எங்கே ஒருத்தர் நிற்பார், இங்கே ஒருத்தர் நிற்பார். பிரைம் மினிஸ்டர் பார்க்க அவர் வாயை கவனிச்சுட்டு இருக்க மாட்டார். இவர் என்ன செய்யணும், இவருடைய கண் எங்கே இருக்குன்னா சுற்றிலுமாக அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அங்கேயும் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும். 4 ஜீவன்கள் கூட ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், இந்த 4 திசைகளிலும் இந்த 4 ஜீவன்களுடைய பார்வை அங்கேயும் இங்கேயும் தேவையில்லாத ஒருவனும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அருகாமையில வரக்கூடாதுபடிக்கு அது தள்ளி விட்டுடும். அதற்கு அடையாளமாக தான் 4 சுவிசேஷத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதற்கு அடையாளமாக தான் இந்த பூமியில 4 சுவிசேஷத்தை வைத்தார். இந்த 4 சுவிசேஷத்தை வாசிச்சு இந்த 4 ஜீவன்கள் அனுமதிச்சாதான் 2:38 நீ புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா பிரதர், அப்போ மத்தேயு சுவிசேஷத்துல ஏன் ஞானசாரத்தை அப்படி பேசுறாரு, யோவான் அப்படி பேசுறாரு? எப்பா, நீ பரலோகத்தில் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவனா இருப்பையானால் இந்த 4 ஜீவன்கள் நீ தேவனுக்குரியவன், நீ உள்ள போ, உன்னை அனுமதிக்கிற நேரத்தில் நீ அதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த காட்சியெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. இந்த காட்சியினுடைய தொடர்ச்சி தான் சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஒரே தொடர்ச்சி தான், அதனுடைய தொடர்ச்சி தான். இங்கே பரலோகத்துக்குள்ளாக என்ட்ராகி முதலாவது சிங்காசனத்தை காட்டுறாரு. அதில் தொடர்ச்சி பார்த்த பிறகு இப்போது காட்சி மாறுகிறது. சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவருடைய வலது கரத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. யாரோ ஒருத்தர் வாசிக்கலாமே. அன்றையும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது.
ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். ஆமென். இங்கே இவர் பரலோக காட்சியை கவனிச்சிட்டு இருக்கார். இவர் பூமிக்குரியவர். பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வை பார்க்கிறாரு. சிங்காசனத்தில் ஒரு வீற்றிருக்கிறார். அவருடைய வலது கரத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகமானது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு சத்தம் சொல்கிறது, அந்த புத்தகத்தை வாங்கவும் அதை பார்க்கவும். யாரும் இங்க இருக்கிறாங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா யாரும் அங்க பாத்திரவான காணப்படல. இருக்குது சொல்றாரு, அங்க கேப்ரியல் இருந்தார், அங்க மிகாயேல் இருந்தார், தூத கணங்கள் இருந்தது. அவங்களாம் பாத்திரவான இல்லையா? பாத்திரவான இருந்தாங்க, ஆனா அவங்க வாங்க முடியாது. பிறகு அதை குறித்து பார்க்க போறோம். அப்படி சொல்ற நேரத்துல யோவான் தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே அந்த புத்தகம் தான் தேவனுடைய மகத்தான ரகசியங்கள் அடங்கின ஒரு மிஸ்ஸி புக். ரகசியங்கள் அடங்கின மீட்புக்குரியது. இனி நடக்கக்கூடிய காரியங்கள், இனி நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அனந்த ஞானத்துல அந்த திட்டங்களை தீட்டி யாரும் பார்க்க கூடாதபடிக்கு 7 சீல் வச்சு அதை முடித்தார். அததான் பவுல் எழுதுவார், அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அறிந்திருந்தார்களேயானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில அறைந்திருக்க மாட்டார்களே. பிசாசு இயேசு பூமிக்கு வந்ததுல இருந்து 2 வயசுல இருந்து இயேசுவை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும். இயேசுவை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணிடணும். இவர் தான் ஒருவேளை ஸ்திரீயின் வித்தா இருப்பாரா? பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை அங்கே உள்ள வேதபாரர்கள், அங்கே உள்ள நியாய சாஸ்திரிகள், பரிசேலாம் என்ன செய்வாங்கன்னா, இவர் எப்போ பார்த்தாலும் இவரை கொண்டு போடணும். சில நேரத்தில் மலைக்கு மேலே செங்குத்தான ஒரு மலையில கொண்டு போயிட்டு இயேசு அப்படியே தலைக்கீழே கவுத்து சாகடிச்சணும்னு பார்த்தாங்க. ஆனால் இயேசு அங்கேருந்து விலகி போவார். இப்போ ஒவ்வொரு முறையும் மனுஷன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இயேசு விலகி போவார், மறைந்து போய்கிட்டே இருந்தார். அப்போ என்ன நடக்கும் அப்படி பார்த்தோம்னா, பிசாசுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எப்படியாவது ஒரு சீக்கிரத்தில் என்ன செஞ்சணும், க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு முறை இயேசு படகுல பிரயாணப்பட்டு போயிருக்கிற நேரத்தில் இருக்குது சொல்றாரு, கடல் பிசாசு எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன செஞ்சுதான், தலையும் வந்துட்டான். அமைதியா இருங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் போய் என்ன செய்யுங்க, அப்படியே படகை அப்படியே கவிழ்த்து போட்டுடுங்க. எல்லாம் கிட்ட போயிட்டு படகு அப்படி நகர்த்துறாங்க. ஏப்பா படகு பார்த்தீங்கன்னா நகர்த்த முடியல. அது ஒருத்தர் ஒல்லியான தேகத்தில் அப்படி எழுந்து வராரு. எழுந்து வந்துட்டு அப்படி பண்ணிட்டு அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, இறையாது, அமைதியா இரு. அந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லா பிசாசுகளும் ஓடி ஒளிந்து கொண்டது. காரணம், அவருடைய சரியான நேரம் வருகிற வரைக்கும் யாரும் அவர் மீது கை போட முடியாது. அப்படியானால் ஒவ்வொரு முறையும் இவர் பிசாசுக்கு ஆட்டம் காட்டிட்டே வந்ததுனால பிசாசு ரொம்ப கோபத்தில் இருந்து எப்படியாவது அவரை கொன்று போடணும், கொன்று போட்டான். ஆனா பிசாசுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து மரணம் தான் பிசாசுடைய முடிவு என்பது பிசாசுக்கு தெரியாது. அதை தான் பவுல் எழுதுகிறார், அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அறிந்திருந்தார்கள் எனால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. பிசாசு போய் இயேசுவை பாதுகாத்திருப்பான். ஐயோ அவரை விடுங்க விடுங்க, பாதுகாங்க. அதுதான் அவருடைய முடிவாக இருந்தது. அப்படியானால் காலகாலமாக ஆதாமின் காலத்தில் இருந்து தேவன் பல திட்டங்களை மறைத்து, அந்த திட்டங்கள் யாரும் அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு அதை சீல் போட்டு 7 முத்திரைகளால் முத்திரித்து தேவன் மறைத்து தம்முடைய கரங்களில் வைத்திருந்தார். இதை தான் வாங்கணும். யார் வாங்கணும்? மிகாயேல் வாங்க முடியும், கேப்ரியல் வாங்க முடியும், அல்லது பரலோகத்தில் இருக்கிற யாரோ ஒரு தூதன் கூட வாங்கலாம். ஆனால் திட்டம் என்னன்னா, அவங்க வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. விழுந்து போனது மனுஷன் விழுந்து போனான். மனுஷன் நிமித்தமாக மனுக்குலம் விழுந்து போனது. மனுஷன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டு போச்சு. அப்படியானால் மனுஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இனத்தானாக, மீட்பராக ஒருத்தர் வரணும். பழைய ஏற்பாடில் ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. என்ன அப்படி பார்த்தோம்னா, இப்போ எனக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட சொத்தெல்லாம் வச்சுட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. என் சொத்து எனக்கு பிறகு யார் அதை மீட்க முடியும் அப்படி பார்த்தோன்னா, எனக்கு மனைவி இருந்தால் மனைவி மீட்டுக்கொள்ளலாம், பிள்ளைங்க மீட்டுக்கொள்ளலாம். மனைவி பிள்ளைங்க யாரும் இல்லை, எங்களுடைய சகோதரர்கள் மீட்டுக்கொள்ளலாம். சகோதரர் இல்லையா, எங்க குடும்ப உறவு, நான் சொல்றது இதான் பைபிள் சொல்றது,
லேவியராகமத்தின் புத்தகத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லேவியராகம் சொல்கிறது 17ஆம் லேவியராகமத்தில் 25ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் என்ன சொல்றது அப்படின்னா, அவனுடைய சகோதரர் அவருடைய குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட யாராச்சும் என்ன செய்யலாம், அதை மீட்டுக் கொள்ளலாம். அப்படியானால் ஆதாம் மனுஷனாய் வந்தபடினால ஆதாம் இழந்து போனதை மீட்டுக் கொள்வதற்கு காபிரியேல் பாத்திரவான் கிடையாது, மிகாயேல் பாத்திரவான் கிடையாது. அப்படின்னா மனுஷனுக்கு இனத்தானாக ஒருத்தர் வரணும், மனுஷனை போல. ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் கூட என்ன செஞ்சாரு, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவரு கூட நம்மை போல என்ன திருப்பி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்கு தலைவலி வந்துச்சான். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாவீதின் வீட்டின் இளவரசன் என்ற ஒரு புத்தகத்துல அங்க இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுல தான் எருசலேம் இருந்துட்டு அங்க உள்ள புத்தகத்தில் ஒவ்வொரு விஷயமா இயேசு கிறிஸ்து காலத்தில் நடந்த நிகழ்வு எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு வருமா. அந்த லெட்டர்ல பல நிகழ்வுகள் இருந்தது. அது அப்படியே 2000 வருஷமா எப்படியா தேவன் பாதுகாத்தாரு. பிறகு தீர்க்கதரிசி கையிலுக்கு வந்த பிறகு அவர் சொல்றாரு, தாவீதின் வீட்டின் இளவரசனுக்கு ஒரு முறை என்ன செஞ்சதான், தலைவலி வந்தது, அவருக்கு பசி இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது, அவருக்கு சோர்வு இருந்தது. அதே நேரத்தில் அவர் சர்வத்துக்கும் மேலான தேவனாய் இருந்தார். ஏன் அவருக்கு பசி இருந்தது? அவர் என்னுடைய இனத்தான். அவருக்கு ஏன் சோர்வு இருந்தது? அவர் என்னுடைய மாம்ச சம்பந்தப்பட்டவராய் இருந்தார். ஆகையினால தான் அவர் நம்மை போல பூமிக்கு வந்தார். ஏன்? ஆதாம் மகத்துவமான ஒரு மனுஷனாக தேவன் அவனை சிருஷ்டித்தார். தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த ஆதாம் பூமிக்கு உரிய தேவனாயிருந்தான். தேவன் அண்ட சராசர ஏலோகும் அண்ட சராசரங்களுக்கு தேவனாய் இருந்தா ஆதாம் இந்த பூமிக்குரிய தேவன். ஆதாம் காற்றை பார்த்து இறையாது அந்த பக்கம் வீச காற்று கேட்கும். ஒரு மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தை நடப்படு சொல்லுவான், அது நடப்படும். மலையை பார்த்து அவன் பேசுவான், அது நடக்கும். அதை தான் இயேசு சொன்னாரு. தீர்க்கதரிசி ஒரு இந்த பிரசங்கத்தை ரொம்ப வருஷமா பிரசங்கம் பண்ணல. இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொன்னா நடக்கும். இந்த பிரசங்கத்தை ரொம்ப நாள் பண்ணாம இருந்தார். ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் காட்சிக்கு வந்து சொன்னாரு, மற்ற எல்லா வசனத்தை போலதான் இந்த வசனமும். அப்படி சொல்லி முடிச்சுட்டாரு. அவர் அந்த வசனத்தை பல நேரத்தில் அப்படியே தொட்டு பேசிட்டு போனார். இன்னொரு முறை அவர் பிரசங்கிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் இந்த வசனத்தை அவர் அறியாமல் காட்சிக்கு கொண்டு வந்த பிறகு, யோ நான் பரவசமாக அடைகிறேன், என்னால் இந்த வசனத்தை பேச முடியல. ஏன் சொல்றாருன்னா, அந்த காலம் நெருங்கி வந்திருக்கிறது. என்ன காலம்? அந்த மலையை பார்த்து பேசக்கூடிய அந்த காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ புத்திரர்கள் வெளிப்பட்ட பிறகு, அவர்கள் முழுமையடைந்த பிறகு, ஆதாம் நிலைக்கு வந்த பிறகு அது நிகழும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான நிலையில் தேவனுடைய பிரதிநிதியாக, இன்னும் சொல்ல போனா அவன் தேவனுடைய சாயராக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஜலம் என்று சொல்லக்கூடிய ஈப்ரு வார்த்தைக்கு ஜெராக்ஸ் காப்பி இருக்கு பாருங்க, அது போல தேவனை பிரதிபலித்தவன் தான் ஆதாம். ஆதாமுக்குள்ளாக தேவனுடைய மைண்ட் இருந்துச்சு. அன்னைக்கு ஆதாமுக்கு பைபிள் தேவை கிடையாது. தேவனுடைய சிந்தை என்னவோ அது ஆதாமுக்கு தெரியும். தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது தேவனுடைய சகல திட்டங்களும் ஆதாமுக்கு தெரியும். ஆகையினால அவகிட்ட போய் தனியா ஒரு பைபிள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் எல்லாமே ஆதாமுக்குள்ள இருந்தது. இன்னொரு காலகட்டம் வரப்போகுது. அன்னைக்கு நம்ம கையில பைபிள் வச்சு வாசிச்சிருப்போமா? இல்ல, நம்முடைய இருதயங்களை தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய இருதயங்களிலே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான மனுஷனை உண்டாக்கின பிறகு, பல வருஷங்களுக்கு பிறகு அவனுடைய துணைவிய தேவன் உண்டாக்கினார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இவள் விழுந்து போவாள் என்பது தேவனுக்கு தெரியும். ஏப்பா, ஏவாள் விழுந்து போவான் தெரியும், சாத்தான் ஏமாத்துவான் தெரியும். தேவனுக்கு இதெல்லாம் தெரியாதா? நம்ம தேவன் ஏதாச்சும் செஞ்சுட்டு அப்படியே தலையை சுரிஞ்சிருக்கிற தேவன் கிடையாது. ஏவனுக்கு ஏ டு ஜெட் தெரியும். அவருக்கு ஆதியும் அந்தமும் தெரியும். அப்படியானால் தேவனுக்குள்ள பல குணலட்சணங்கள் இருந்தது. அவர் சுகமளிக்கிறவராய் இருந்தார், அவர் ஆலோசனை கர்த்தராய் இருந்தார். அவருக்குள்ள பல குணலட்சணங்கள் இருந்தது. ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆதாமுக்கு ஒரு சுகமளித்தவர் தேவைப்படாது. ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆதாமுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் தேவையில்லாமல் இருந்தது. அப்படியானால்
மனுக்குலம் விழுந்து போனால்தான் தேவனுடைய இந்த எல்லா குணலட்சணங்களையும் வெளிப்படுத்த முடியும் என்பது தேவனுடைய அனந்த ஞானத்துக்கு தெரிந்திருந்தபடியால் தான் விழுந்து போவாள் என்பது தெரிந்துதான் ஏவாளை தேவன் உபசிருஷ்டிப்பாய் உண்டாக்கினார். பை ப்ராடக்ட். ஏவாள் நேர்முகமான தேவனுடைய சிருஷ்டிப்பு கிடையாது. நான் சொல்றேன், திருப்பி சொல்றாரு பாருங்க, அவள் பை ப்ராடக்ட், ஒன்றிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒன்றாய் இருந்தது. ஏவாள் விழுந்து போன உடனேயே சாத்தானுடைய மிக முக்கிய நோக்கம் என்ன? இந்த ஆதாம் பூமிக்குரிய தேவனா இருக்கிறபடினால சாத்தான் ஏற்கனவே பரலோகத்தில் இருந்தான், தேவனோடு கூட இணைந்திருந்தான். அங்கு தேவனுக்கு மேலாக என்னோட சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்ற எண்ணம் அவனுக்கு வந்த பிறகு தேவன் அவனை உதச்சி தள்ளினார். இதுக்கு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சண்டை எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் சண்டையை பரலோகத்தில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். முதல் சண்டை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா பரலோகத்தில் தான். தேவ தூதருக்கும் மிகாயலுக்கும் லூசிஃபருக்கும். லூசிஃபர் என்ற வார்த்தை பைபிள் இருக்கா? விடிவெளி நட்சத்திரம். அதுதான் லத்தீன் மொழியில லூசிஃபர். லத்தீன்ல பார்த்தீங்கன்னா விடிவெளி நட்சத்திரம் தான் லத்தீன் மொழியில லூசிஃபர் என்ற வார்த்தை. அப்படியானால் அவன் தேவனுக்கு மேல தன்னை உயர்த்தினமே என்ன வந்த பிறகு தேவன் புரிஞ்ச உடனே மிகாயலை அனுப்பி அவனை உதைத்து தழுகிறார். 1/3 பங்கை அவன் அங்கிருந்து கொண்டு வந்து கீழே வந்துட்டான். வந்த பிறகு அவன் இந்த பூமிக்குரிய தேவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். என்ன செய்யணும்? தேவன் ஏற்கனவே பூமியில ஒரு ஆதாமை சிருஷ்டித்திருக்கிறார். அப்படின்னா இவனை விழத்தள்ளி அந்த இடத்தை அவன் பறித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணா ஆதாம் கிட்ட வர முடியாது. ஆதாம் தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறவனா இருந்தான். ஆதாமுக்கு தேவனுடைய மைண்ட் தெரியும். ஆகையினால் ஆதாம் கிட்ட அவன் டைரக்டா எதுவும் பேச முடியாம ஏவாள் இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா பேசி 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 ஏவாளை தன் வசப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தான். ஏதோ ஒரு நாள் போயிட்டு ஒரு ஆப்பிள கொண்டு போயிட்டு அம்மா சாப்பிடுங்க சொல்ல அப்படிலாம் இல்லை. ஏவாள் இடத்துல ஆதாம் இல்லாத நேரத்தில் எல்லாம் அந்த சமயத்தை சாத்தான் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தான். அறிவை ஏவாளுக்கு விளக்கி கொடுக்க ஆரம்பிச்சான். ஏவாளுடைய சரீரத்தையே ஏவாளுக்கு ரொம்ப விளக்கமாய் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அறிவு கேட்க 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 அறிவு ரொம்ப வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்களுக்கு அறிவு இருமாப்பி உண்டாக்கும், விசுவாசம் போயிடும். திருப்பி சொல்றாரு, கவனிங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒருத்தர் மலேசியாவில் இருக்கிற ஒரு ஆள் ஒருத்தர் ஒரு வீடியோ கிளிப்ஸை ஒரு குரூப்ல போட்டிருந்தார். அதில் ஒரு அம்மாவுக்கு கேன்சருக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஹீமோங்களா என்ன சொல்லுவாங்க, ஹீமோதெரப்பி அது கொடுத்ததுனால அந்த அம்மாவுக்கு தலையெல்லாம் மொட்டையாயிடுச்சு. மொட்டையான பிறகு ஒரு ஆரம்ப கால விசுவாசி அந்த அம்மா வந்து சாட்சி கொடுக்குது. எனக்கு ஹீமோ கொடுத்த பிறகு எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு, சரீரமெல்லாம் நல்ல நிலையில் கிடையாது. ஆனாலும் கூட நான் தொடர்ச்சி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவரை நம்பின ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த அம்மா தேவன் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்படி கூட சொல்லலை. இன்னும் சொல்ல போனா, ஏப்பா ஒரு கேன்சர் வந்த பிறகு என்னதான் ஹீமோ கொடுத்து பாரு, வேற எது கொடுத்து பார்த்தாலும் தேவ தயவு இல்லைன்னா சுகம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அம்மா அந்த வார்த்தையை சொன்னது, அதை ஒரு சின்ன டெஸ்ட் மணி அந்த வீடியோ கிளிப்ஸை போட்டிருந்தாங்க. அதில் நம்ம ஆளுகள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம ஆட்களை போல பரிசுத்தவான்கள் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. உடனே கீழே ஒருத்தர் கமாண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு, ஆண்டவர் தீர்க்கதரிசி ஊழியத்தில் சுகமாக்கணுங்க இப்படிலாம் இல்லையே. அதுக்கு அந்த யாரை பதிவிட்டாரோ வேற யாரோ ஒரு சொன்னார், அந்த மாதிரி தேவன் என்னை சுகமாக்க நான் சொல்லலை அப்படின்னு பண்ணார். எனக்கு அந்த வார்த்தை கேட்டவுடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் கீழே ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன பதிவு போட்டிருந்தேன் அப்படி பார்த்தோன்னா, தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஒரு விசுவாசியை விட ஒரு குடிகாரனும் ஒரு விபச்சாரியை வந்து என்ன செஞ்சிருவாங்களாம், சுகம் பெற்றுட்டு போயிடுவாங்களாம். ஏன்? விசுவாசிக்கு ரொம்ப அறிவுலாம் இருக்கும், அப்படிலாம் யோசிப்பான். அவனுக்கு எதுவும் தெரியாது. இயேசு நல்லவர், இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார், அது போதும் ஐயா. டாக்டரை பார்க்கணும், மற்ற எல்லா அறிவாளிகளை பார்க்கணும், இயேசு பெரியவராக இருக்கிறார். கர்ப்பம் செத்து போன ஒரு பெண்ணுக்கு பிள்ளையை தர முடியும்னா அந்த இயேசு எனக்கு ஜீவிக்கிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் பாருங்க. ஒரு குருடனை கூப்பிட்டாரு இயேசு, பலமுறை கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. ஒருத்தரை கொண்டு போனாரு, பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனுக்கு ஜெபம் பண்ணாரு.
இன்னும் ஒருத்தனுக்கு எச்ச துப்பி சேறு உண்டாக்கி கண்ணை பூசி சீலவன் குளத்துல போய் கழுவு பார்வை அடைஞ்சிருவ. அவன் தான் மகத்தான சாட்சியா இருந்தான். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். அவன் இருக்கிற போதகர்கள்லாம் பிரசங்கம் பண்ணாங்க. ஐயா அவன் தேவன் பயன்படுத்துறவங்களாம் தேவன் என்ன செய்வார்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக என்னை போல பைத்தியக்காரனா தேர்ந்தெடுத்துப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வேத அல்லது வேதத்தை கற்ற பலவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, அந்த குருடன் பிறவி குருடன். அந்த பிறவி குருடனுக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, கண்ணில் குழி இருக்கும், கண்ணு இல்லை, கண்ணு கிடையாது. சில பேர் நம்ம பார்த்துருப்போம் பாருங்க, அப்படியே அந்த கண்ணு இந்த இமையெல்லாம் உள்ளே போயிருக்கும், அந்த கண்ணே இருக்காது. பிறவிலி அப்படிதான். இயேசு என்ன செஞ்சாராம், எச்ச துப்பி ஆதாமை சிருஷ்டித்தாரு, அவர் தான் இவர். சேரை உண்டாக்கி கண்ணு போட செஞ்சு அது கண்ணுக்குள்ள வச்சு நீ போ சீலவனை போய் கழுவு. இவர் சிருஷ்டிகர்த்தர். ஆதாமுக்கு சகலத்தையும் சிருஷ்டித்து பூ என்று ஊதி ஜீவாத்மாவை ஆக்கின அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டவராய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த மகா பெரிய தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பிறகு ஆதாம் கிட்ட அவன் டைரக்டா டீல் ஆகாம ஏவாளை வஞ்சித்த பிறகு ஏவாளின் நிமித்தமாக ஆதாமும் விழுந்து போனார். ஆதாமின் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட ஆரம்பித்தது. சர்வ சிருஷ்டியும் சாபத்துக்குள்ளாக போனது. ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு முன்னாடி எந்த மரத்திலும் முள்ளு பார்க்க முடியாது, எந்த மரத்திலையும் முள்ளு பார்க்க முடியாது. ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் இது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். பிறகு ஆதாம் வேர்வை சிந்தி வேலை செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சனா, சாத்தான் ஆதாம் கிட்ட இருந்த அந்த முழு ரைட், முழு அதிகாரத்தையும் இந்த பூமியை ஆளக்கூடிய அந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சு அந்த சீட்டு காலியான உடனே அங்க போய் உட்கார ஆரம்பிச்ச பிறகு தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த உரிமை பத்திரம் என்ன ஆனதுன்னா, மூல சிருஷ்டியா இருக்கிற பாருங்க, நேரா அவர் அதை எடுத்துக்கிட்டார். யாரு சிருஷ்டிகர்த்தரோ அந்த சிருஷ்டிகர்த்தரிடத்துல பூமிக்குரிய எல்லா உரிமைக்குரிய பத்திரத்தை அவர் தம்முடைய வலது கரத்தில் எடுத்துக்கிட்டு அவர் வச்சுக்கிட்டாரு. ஆகையினால இப்போது சாத்தான் போலியாக இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். இயேசு கிட்ட சொன்னா, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த பூமியெல்லாம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. திரும்பி சொல்றாரு, சாத்தானை பார்த்து சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை. இயேசு என்ன சொன்னா, ஒரு காலகட்டம் வரப்போகுது, சகலம் அவருக்கு கையளிக்கப்பட போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மீட்பின் திட்டம், பிறகு 1000 வருஷ அரசாட்சி, புதிய வானம் புதிய பூமி, எல்லா காரியத்தையும் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்துல மறைத்து வைத்து சாத்தானுக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதபடிக்கு அதை 7 சீல்ஸ் 7 முத்திரைகளால் தேவன் முத்திரித்து மறைச்சு வச்சிட்டாரு. தீர்க்கதரிசியை அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். பல விஷயத்தை தீர்க்கதரிசிகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. எந்த விஷயம் இருந்தால் சபையில் ஓப்பனாக சொல்லிடுவார். ஆனால் சில விஷயத்த சொல்லுவார், நான் இதை சொல்லலை, ஏன்னா சாத்தான் கேட்டுருவான், கேட்டுட்டு அவன் என்ன செஞ்சிருவான், குளறுபடி உண்டாக்கி விடுவான், அதனால இந்த விஷயத்தை நான் சொல்லலைன்னு சொல்லுவார். நான் அதாவது என் மனசில் இருக்கிற வரைக்கும் சாத்தானுக்கு தெரியாது. பிரதர் பேனம் சொல்றாரு, என்னுடைய இருதயத்தில் இருக்கிறவர்கள் சாத்தானுக்கு தெரியாது. அதை நான் வெளியே அறிக்கை செய்த உடனே சாத்தான் இதை கேட்டு அவன் போலியாக வேறு ஒரு காரியத்தை செஞ்சிருவான். அதனால இதை நான் சொல்லாம இருந்தேன்னு சொல்லுவான். அதை தான் தேவன் செஞ்சாரு. தேவன் தம்முடைய மீட்புக்குரிய திட்டங்களை தம்முடைய அனந்த ஞானத்தில் மறைத்து வைத்திருந்தார். எப்படி விழுந்து போன மனுக்குலத்தை மீட்கணும், அந்த திட்டத்தையும் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தில் மறைத்து வைத்து, இதற்கு பிறகு மனுக்குலம் மீட்கப்பட்ட பிறகு ஆதாமுடைய பழைய நிலைக்கு நேராக ஆதாம் வரணும். ஒரு 1000 வருஷ அரசாட்சி, அதற்கடுத்த கட்டத்தில் புதிய வானம் புதிய பூமி, மணவாளனும் மணவாட்டியும் இணைந்து வாழ்கிற ஒரு மகத்தான ஒரு காரியத்தை தேவன் மறைத்து வைக்க ஆரம்பித்தார். இதுதான் தேவனுடைய மகத்தான திட்டமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புக்கை தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வலது கரத்தில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிற பிறகு, இப்போது திரும்ப அந்த மீட்பின் திட்டமெல்லாம் நிறைவேறின பிறகு அந்த புத்தகத்தை யாரு பெற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் திரும்ப ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கணும்.
அதனால என்ன செஞ்சாரு, பரலோகத்தில் யோவான் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு ஒருத்தரும் பாத்திரவானாய் காணப்படாததனால இங்க என்ன நடக்குது, யோவான் அழுகிறார். யோவான் அழுகிற நேரத்தை ஒரு சத்தம் சொல்வது, மூப்பர்களில் ஒருவன், யோவானே அழாத, யூதா கோத்திரத்தில் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், அந்த புத்தகத்தை வாங்கவும் 7 முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஒருவரே பாத்திரவானாய் இருக்கிறாரு. அங்க காட்சியில பார்த்தா யார் இருக்கிறாங்க, தாவீதின் வேறு, தாவீதுடைய வேறு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. எங்க அந்த காட்சியை அவர் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல சிங்காசனத்துல யாரு வீற்றிருந்தாரோ அவரே இப்ப எழுந்து வருகிறார். இப்போது அடிக்கப்பட்ட வண்ணமாய் காட்சியளிக்கிறார். எப்படி கல்வாரியில் அவர் அடிக்கப்பட்டு உடம்பெல்லாம் பீக்கப்பட்டு ரத்தம் ஒழுங்கினவராக, ரத்த காயங்கள் நிரம்பினவராக காணப்பட்டாரோ அதே காட்சியில அவர் அங்க காட்சியளிக்கிறார். அங்க சிங்காசனத்தில் ஒரு வீட்டு இருக்கிறார், அவருடைய கரங்களிலே அந்த புத்தகம் இருக்கிறது. இவர் நேராக கடந்து போய் அந்த புத்தகத்தை அவருடைய கரங்களில் இருந்து அவர் எடுக்கிறார். எடுத்த உடனே சத்தம் சொல்கிறது, 6வது வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரத்தார்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். போதும். அரசாளோம் என்று புதிய பாட்டை அந்த புத்தகத்தை வாங்கின உடனே 24 மூப்பர்கள் வார்த்தையெல்லாம் சொல்லி அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். இப்ப என்ன நடக்குது பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாம் எதை இழந்து போனானோ அந்த எல்லா உரிமைகளையும் சாத்தான் பறித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நேரத்தில் மூல உரிமைக்காரராகிய தேவனிடத்தில் அதை திரும்பி போன பிறகு அந்த உரிமை பத்திரத்தை யாருக்கு தேவன் தரணும்னா, ஆதாமை போல மனுஷனாய் வரக்கூடிய இனத்தான் அல்லது ஒருவர் மீட்பராக வரணும். ஆதாமுக்கு பிறகு எல்லாரும் ஆளார் சின்னர். அப்படியானா ஒரே ஒருவர் இருந்தார், பரிபூர்ணமானவர். அந்த தேவனே குமாரன் என்ற நிலையில இந்த பூமியில மனுஷனாய் வந்தார். 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் சொன்னார், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இயேசு பாவமற்றவராக பரிபூர்ணமானவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் இங்க என்ன நடந்துச்சு, அவர் ஒருவரே அதற்கு பாத்திரவானா இருந்தபடினால அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கினார். தீர்க்கதரிசி இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, கவனிங்க. ஏற்கனவே பழைய ஏற்பாடு எல்லாம் ஜீவ புத்தகம் பைபிளை வாசிச்சுட்டு இருப்போம். தாவீது சொல்லுவார், ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய பெயரை கிறுக்கி போடும், நீதிமான்களுடைய பெயரோடு கூட அவருடைய பெயர் இல்லாமல் போவதாக. ஒருமுறை மோசே சொல்லுவார், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீ அழிப்பீரானால் முதலாவது என்ன செய்யுங்க, ஜீவ புத்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லியிருப்பார். அப்படியானால் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த மனுஷனோ அந்த நபரோ தேவனுடைய வார்த்தைக்களை தேவனுடைய பார்வைக்கு அபாத்திரராய் காணப்படுகிற நேரத்தில் என்ன செய்ய முடியும், பேரை அதுல இருந்து கிறுக்கி போட முடியும். அதான் மோசே சொல்றாரு, இந்த ஜனத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து
கிறுக்கி போடப்படுவதாக. யாரை சொல்றான்னா அவரு யூதாஸ் காரியத்தை சொல்றார் தீர்க்க தரிசனமாக. 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தனுடைய பெயரை ஜீவ புத்தகத்துல தேவன் கிறுக்கி போட்டார். ஒரு முறை சீஷர்லாம் பேயெல்லாம் ஓட்டிட்டு இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல பிசாசெல்லாம் நாங்கள் துரத்தணும், பிசாசெல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியுது. அப்படி சொன்ன பிறகு இயேசு சொன்னாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படியதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. அப்படின்னா 12 பேருடைய பேரும் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருந்தது. ஆனால் சங்கீதக்காரன் சொன்னார் பாருங்க, அவனுடைய நாமம் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போவதாக. யூதாஸ் காரியத்துடைய பெயரு கிறுக்கப்பட்டு போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசி சொல்லுவாரு, 3 வருஷம் இயேசுவோடு கூட ஊழியம் செஞ்சான். இயேசுவோடு கூட கல்லறையில் வலது பக்கத்தில் ஒருத்தரையும் இடது பக்கத்தில் ஒருத்தரையும் சிலுவையில் அறையிறாங்க. வலது பக்கம் உள்ள ஒருத்தனை இயேசு என்ன செஞ்சிட்டாரு, பாரடைஸுக்கு கொண்டு போயிட்டார். இடது பக்கம் உள்ள ஒருத்தனை யூதாசு நரகத்துக்கு கொண்டு போயிட்டான். இயேசு ஒருத்தனை பரலோகத்துக்கு கொண்டு போனார் வலது பக்கத்தில் உள்ளவனை. ஜூதாசு மரத்தில் இருந்து தூக்குமாடி செத்தான், அவன் ஒருத்தனை நரகத்துக்கு கொண்டு போயிட்டான். அப்ப யூதாசுடைய பெயர் ஏற்கனவே ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருந்தது, அந்த பெயர் கிறுக்கப்பட்டு போயிடுச்சு. சரி இருக்கட்டும். தீர்க்கதரிசி கேட்குறாங்க, ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புத்தகம் ஜீவ புத்தகம் ஒன்னா கேட்குறது. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, இல்லை ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகம் வேற, ஜீவ புத்தகம் வேற அப்படி சொல்றாரு. இன்னொரு முறை ஒரு செய்தி சொல்றாரு, ரெண்டும் ஒன்று சொல்லுவார். ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகமும் ஜீவ புத்தகம் ஒன்று. தீர்க்கதரிசி செய்தியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவ ஆவியானவர் இருந்தால்தான் தீர்க்கதரிசியுடைய செய்தியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்க தீர்க்கதரிசி சொல்ற கவனிங்க, ஜீவ புத்தகம் அதாவது அந்த 7 முத்திரையில முத்திரிக்கப்பட்டிருந்து பாருங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அது பைபிள். அது குறித்து பெரிய பெரிய குழப்பம்லாம் நடந்தது. கையில் வச்சிருந்து அது பைபிள் சொன்னாங்க. ஏப்பா அது பைபிள் இன்னும் இல்லை, ஆக தேவனுடைய வார்த்தை. ஆதாம் வீழ்ச்சிக்கு பிறகு மனுக்குலத்தை மீட்டு அதற்கு அடுத்த நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் தேவன் அதில் பதிவு பண்ணி வச்சிருந்தார். அது யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக 7 சீல்ஸ் போட்டு அதை முத்திரித்து வச்சிருந்தார். இப்ப அந்த புக்கு அதுல தான் எல்லாருடைய பெயரும் கூட பதிவாக்கப்பட்டிருக்கு. அது ஜீவ புத்தகமா? ஆமா, அது ஜீவ புத்தகமா? கிடையாது, ஜீவ புத்தகம். அது மீட்புக்குரிய புத்தகம். அது மிஸ்டீவ் புக், அது ரகசியங்களுக்கான புக்கு. நம்ம அது ஒரு புக்கு கூட அதுல எல்லாமே அடங்கி இருந்தது. ஆகையினால்தான் 7 சீல்ஸ், அது உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு புத்தகமா இருந்தது. தீர்க்கதரிசி சொல்றாரு கவனிங்க, அது ஜீவ புத்தகமா தான் இருந்தது. அது ஆட்டுக்குட்டியானோட கைக்கு வந்த பிறகு அது ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புத்தகமா மாறி போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அது ஜீவ புத்தகம் தான். அது ஜீவ புத்தகமா இருந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய கைக்கு வந்த உடனே அது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகமாய் மாறி போச்சு. இதுல ரெண்டுத்துல ஒரு பெரிய விசேஷம் என்ன பாத்தீங்கன்னா, ஜீவ புத்தகத்தினுடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டு போகும், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்துல பெயர் கிறுக்கப்படுவது கிடையாது. அப்படி நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கிறுக்க மாட்டாரா? நீ நிப்பையா நிற்க மாட்டியா எல்லாமே அவருக்கு தெரியும். தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள், விழுந்து போகாத ஒரு மனவாட்டியை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவருடைய பெயர் எல்லாமே தேவன் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டவங்க தான் வார்த்தை வந்த பிறகு உனக்கு வித்தியாசமா இருக்கும். நான் வேற ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், என்னுடைய பழக்க வழக்கங்கள் வேற, எங்க குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் வேற. ஆனா ஒரு முறை என்னைக்கு என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக இயேசு என்ற ஒருத்தர் எருசலேம் என்ற ஒரு நகரத்துல பலியாக்கப்பட்டாரா? எருசலேம் எங்க இருக்கு எனக்கு தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொல்றாங்க. ஆனா வெளி தோற்றத்துல நான் பார்க்கல, ஆனா எனக்குள்ள ஒண்ணு இருக்கிறது. அது என்னுடைய சோல், என்னுடைய ஆத்மா. அப்போ என்னுடைய ஆத்மா என்ன செய்யுதுன்னா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுது. ஏன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதுன்னா, என்னுடைய பெயர் உலக தோற்றத்திற்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடினால நான் சரியாக எனக்கு யாரோ ஒருத்தர் வார்த்தை சொன்ன உடனே நான் அந்த வார்த்தை பக்கமாக ஈர்க்கப்படுகிறேன்.
இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நான் அவருடைய ஆடா இருந்தபடினால என்னுடைய மேய்ப்பராகிய அவர் கூப்பிட்ட உடனேயே எஸ் சார் ஓடி போன அவருடைய மந்தையில நான் இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் தான் உலக தோற்றத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சபைலாம் என்ன சொல்லணும், நீங்க எப்போ சபையில சேர்க்கப்பட்டு ஞானசானம் எடுக்கிறீங்க அப்போ ஆண்டவர் பேர் எழுதுவார். இல்லை ஐயா, இது சீட்டு கம்பெனி கிடையாது. உங்க பேரு உலக தோற்றத்திற்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற மக்கள் தான். நீ எந்த காலத்துல பிறப்ப தேவனுக்கு தெரியும், எந்த குடும்பத்துல பிறப்ப தேவனுக்கு தெரியும், நீ என்ன மொழி பேசுவ தேவனுக்கு தெரியும், நீ எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ போகிற எல்லாமே தேவனுடைய திட்டம். அவர் சரியான நேரத்துல உன்னை கூப்பிடுவாரு. அந்த சத்தம் உனக்குள்ள இருக்கிற அந்த சோலுக்கு தெரியும், இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம். தீர்க்கதரிசி சொன்னது போலவே ஒரு விவசாயி வயல்ல போய்கிட்டே இருக்கிறான். 2 முட்டை இருந்தது. அந்த 2 முட்டையை அப்படியே எடுத்துட்டு வந்தான். தன்னுடைய கோழி அடைக்காத்திருக்கிற அந்த கோழி முட்டையோடு கூட இந்த முட்டையும் வச்சு அடைக்காக்க வச்சுட்டான். கொஞ்ச காலமானது. கோழி அடைக்காத்து குஞ்செல்லாம் வெளில வந்துருச்சு. இங்க எல்லாம் அந்த முட்டையில கூட குஞ்சு வெளில வந்துருச்சு. வெளியே வந்த பிறகு அம்மா கோழி போச்சு. அங்கங்க குப்பையெல்லாம் கிளறின பிறகு அந்த கோழியெல்லாம் ரொம்ப டேஸ்டா சாப்பிடும். வேற வழி கிடையாது. கழுகு குஞ்சு கூட என்ன செஞ்சுது, அந்த குப்பையில் இருக்கிற ஏதோ பூச்சியோ எதையோ சாப்பிட்டுக்கிட்டே வந்துச்சு. கொஞ்சம் வளர 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 கொஞ்சம் வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வேற வழி கிடையாது. அம்மா போவோம், எங்கேயோ குப்பையை கிளறும், அதில் உள்ள ஆகாரத்தை எடுத்து தரும், கோழியெல்லாம் சாப்பிடும், கழுகு கூட சாப்பிடும். வேற வழி கிடையாது. பல நேரங்களில் தேவனுடைய வித்துக்கள் எங்கேயோ அகப்பட்டுக்கிட்டு இருக்கும். அங்கே கொடுக்கிற ஆகாரம் அதனால் ஜீரணிக்க முடியாது. அது அதனுடைய ஆகாரம் இல்லை என்பது அதுக்கு தெரியும். வேற வழி இல்லாமல் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். தன்னுடைய முட்டையை இழந்து போன அந்த தாய் கழுகு முட்டையை யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளாக மேலே பறந்து 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கேயாவது என்ற முட்டை இல்லை எங்கேயாவது என்ற குஞ்சு இருக்கிறதா அப்படி தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோழி குஞ்சுகள்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கிறத பார்த்தது. கோழியெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தது. அதன் மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை கூட தாய் கழுகு கேட்டுகிட்டே இருந்தது. அது தன்னுடைய கூர்மையான பார்வையில் அங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு பார்த்தா நிறைய கோழி குஞ்சு இருக்குது. அதன் மத்தியில் தன்னுடைய சொந்த பிள்ளை இருக்கிறது கூட பார்த்தது. முடிவு பண்ணிடுச்சு. அது வேகமாய் வந்தது. தன்னுடைய கோழி குஞ்சு பக்கத்தில் வந்தது. அது சத்தம் போட்டது. அம்மாவுடைய சத்தத்தை பிள்ளை கண்டுபிடிச்சிச்சு. கோழிகள்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சது. கோழி குஞ்செல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சது. ஆனா கழுகு குஞ்சு மட்டுமே அதை புரிஞ்சுக்கிடுச்சு. தாய் கழுகு வந்தது, தன்னுடைய குஞ்சை தூக்கி மேலே பறந்து போச்சு. அது போலதான் நீங்க உலக தோற்றத்திற்கு முன்னாடி தேவனால முன்குறிக்கப்பட்ட மக்களா இருக்கிறபடினால தேவன் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாடி அறிந்து கொண்டிருக்கிறபடியால அந்த சத்தத்துக்கு உங்களால் கீழ்ப்படிய முடிந்தது. இந்த கடைசி காலத்தில் இந்த காலத்தில் தான் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருந்தபடினால தேவன் உங்களை அழைக்கிற நேரத்தில் தேவன் பக்கமாக போக ஆரம்பிச்சுங்க. அப்படியானால் இயேசு என்ன செய்ய ஆரம்பித்தார்? அவர் என்னுடைய இனத்தானாக விழுந்து போன பவுல் ஒருத்தர் எழுதுவார், அவர் தேவ தூதருக்கு கை கொடுக்காமல் அவர் மனுக்குலத்துக்கு ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்தார். ஏன்னா மனுக்குலம் தான் விழுந்து போச்சு. நமக்கு தான் ஒரு இனத்தான், நமக்கு தான் ஒரு மீட்பரானார். ஆகையினால ஆதாம் எதையெல்லாம் எழுந்து போனானோ சகலவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் நினைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை சந்தித்து பேசுகிறதான ஒரு வார்த்தை. மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். போதும். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து 11 சீஷர்களை பார்த்து ஒலிவ மலையில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல
சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆதாம் எதை இழந்து போனானோ, ஆதாமுக்கு வானத்தில் பூமிக்கு அதிகாரம் கிடையாது. ஆதாமுக்கு பூமியில மட்டும்தான் அதிகாரம் இருந்தது. பூமியை ஆட்சி செய்யக்கூடியவனா இருந்தான். அவன் பூமிக்குரிய தேவனா இருந்தான். ஆனா இரண்டாவது ஆதாமு பூமிக்குரிய தேவன் கிடையாது. அவர் சர்வத்திற்கும் மேலான தேவன். அவர் சர்வத்திற்கும் மேலான தேவனா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வானத்திலும் எனக்கு அதிகாரம் இருக்குது, பூமியிலும் அதிகாரம், எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க ஆதாம் எதை இழந்தானோ, நான் மீட்பராக, இனத்தனாக, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் வந்து, ஆட்டுக்குட்டியானவராக வந்து, தேவனுடைய கரத்தில் உள்ள அந்த புத்தகத்தை வாங்கி உரிமையை அவர் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். என்ன நடந்தது இருக்கு சொல்றாரு. ஆதாம் எதையெல்லாம் இழந்து போனானோ அதை திரும்ப இயேசு பெற்றுக்கொண்டு அதை சபைக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ரெஸ்டோரேஷன், திரும்ப அளிக்கப்படுதல். சபை எதை இழந்ததோ அதை தேவன் சபைக்கு கூட கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு காலகட்டம் வரப்போகிறது. அந்த காலகட்டத்தில் ஆதாம் 1000 வருஷம் இந்த பூமியில வாழல. 900 தாண்டினார். வீழ்ச்சி வந்தது. ஏதன் தோட்டத்தை விட வெளியே துரத்தப்பட்டான். ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் ஆதாம் எதை இழந்து போனானோ ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில் எப்படி ஆதாம் இருந்தது போல, ஆதாம் வாழ்ந்தது போலவே ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். எங்க இன்னும் சொல்ல போனா இயேசுவோடு கூட அவருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு மேன்மையான சிலாக்கியம். இந்த 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு தேவன் திரும்ப நியாய தீர்ப்பு முடியும், ஜட்ஜ்மெண்ட் முடியும். முடிஞ்சு போன பிறகு பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வரும். புதிய வானம், புதிய பூமி. அதில் இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழப்போகிற அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டுதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து வார்த்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு? இந்த பூமி என்னுடைய வாழ்க்கை கிடையாது. பவுல் சொன்னது போலவே இந்த பூமி என்னுடைய குடியிருப்பு கிடையாது. என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த மகத்தான இரட்சகர் வரப்போகிறார். அதற்காக தான் நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாரும் கிறிஸ்துவம் போகிற போக்கில் போகிறது கிறிஸ்துவம் கிடையாது ஐயா. டோட்டல் செப்பரேஷன், ஒரு முற்றிலுமாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற அந்த மக்களை தான் தேவன் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு அவர்களை பிரித்தெடுத்து ஒரு நாள் வரப்போகிறது. அந்த தாய் கழுகாகிய அது என்ன செய்ய போகுதுன்னா மேலே பறந்து வரப்போகுது. அது வந்துட்டே இருக்கும். எங்கெல்லாம் குட்டி கழுகு இருந்துகிட்டே இருந்தோ ஒரு சத்தம் போடும். பூமியில் இருக்கிற கழுகு குஞ்செல்லாம் பறந்து மேலே போகும். தாய் கழுகு தன்னோட 2 இறக்கையில் மேலே கொண்டு போகும். பிறகு பூமியில் உபத்திரம் நடக்கும். கிறிஸ்துவம் இருப்பான், சபை இருக்கும், எல்லாமே இருப்பாங்க. எல்லாம் முடிந்த பிறகு திரும்ப பூமிக்கு வருவோம். ஒரு 1000 வருஷம் இந்த பூமியில் ஆதாம் இழந்து போனது ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். அந்த மேன்மையான சிலாக்கியத்துக்காக தான் இயேசு உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். ஆதாம் இழந்து போனதை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மரிச்சவுடன் என்ன நடந்திருக்கும் போது முதல்ல என்ன நடந்திருக்கும்? தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போனார். அவர் பிரதான ஆசாரியனாக அந்த ரத்தம் அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு போனது. அந்த ரத்தம் கொண்டு போகப்பட்ட பிறகுதான் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்தபோது தேவனுடைய கரத்தில் ஆதாம் எழுந்து போனது புத்தகம் இருந்த எல்லா ரைட் அதில் தான் இருந்துச்சு. அவர் ஒருவரே பாத்திரவானாக இருந்தபடியால் ஆதாம் இழந்த அத்தனையும் அவர் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அவர் உங்களுக்கும் எனக்கும் இனத்தான் மீட்பராக இருக்கிறார். அந்த தாய் கழுகு வருகைக்காக நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அவர் எழுந்து நிற்கலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியனை போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல.
பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். எந்த நேசரோ நிற்கிறார், காட்டு மரங்களில் கீச்சிரிப்போ. எந்த நேசரோ நிற்கிறார், நாமம் மூச்சுந்த பாரிமளமே. ரசத்திலும் ஆதி மதுரம், நாமமூற்றுண்ட பாரிமளமே. ரசத்திலும் ஆதி மதுரம். இயேசுவே ஆத்மனேஸ்வரே ஷாரோனின் ரோஜாவோ லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். அவர் இடது கையில் தலைக்கு வாழக்காரத்தாழ் தேற்றுகிறார். அவர் இடது கையில் தலைக்கு வாழக்காரத்தாழ் தேற்றுகிறார். அவனே சத்தா சோகமானே, என்னில் பறந்த கொடி நேசமே. அவனே சத்தா சோகமானே, என்னில் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மனேஸ்வரே ஷாரோனே ரோஜாவோ லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி, சத்தம். என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மனேஸ்வரே ஷாரோனின் ரோஜாவோ லிலி புஷ்பமுமாய். பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர்.
புஷ்பமுமாய் 10,000களில் சிறந்தோர் 10,000களில் சிறந்தோர். மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? சுலமதியை பார்த்து கேட்கிறாங்க. அதற்கு அவள் பதில் சொல்லுகிறார், என் நேசர் 10,000களிலும் சிறந்தவராய் இருக்கிறார். என் நேசர் முற்றிலும் அழகானவராய் இருக்கிறார். அவருடைய இடது கை என் தலையின் கீழாக, வலது கரத்திலே என்னை தேற்றுகிறார். அவருடைய நேசத்தினால் நான் சோகமானேன். அவருடைய நேசம் பரந்தபடி நேசம். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுடைய நேசத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் அந்த நேசத்தினுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். நான் அவருடைய நேசத்தினால் சோகமானேன். அவருடைய நேசம் பரந்த கொடி நேசமாய் இருக்கிறது. நாம் மகிழ்ந்து களி கூற போகிறோம். ஆட்டுக்குட்டியானவர் மனநாளிலே மனவாட்டி அதற்கு தான் ஆயத்தமாயிருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இன்னைக்கு மனவாளன மனவாட்டியும் காதல் விவகாரத்தில் ஈடுபட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் எதை பேசியிருக்கிறாங்க? எது காலகாலமாக எதையெல்லாம் மறைத்து உன்னை மீட்பதற்காக தான், உன்னை நான் தெரிந்து கொள்வதற்காக தான், உன்னை அடைவதற்காக தான். தேவன் காலகாலமா எதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தாரோ அதெல்லாம் இன்னைக்கு மனவாட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறார். அவர் நல்ல தேவனா இருக்கிறார், நல்ல தேவனா இருக்கிறார், நல்ல தேவனா இருக்கிறார். அவர் 10,000களிலும் சிறந்தவராய் இருக்கிறார். அவருக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. அவர் நிகரற்றவர். அவர் மகா பெரியவராய் இருக்கிறார். தேவ தூதரெல்லாம் புகழக்கூடிய அந்த மகா பெரிய ராஜா என்னை மீட்பதற்காக, என்னுடைய இனத்தானாக, என்னுடைய மீட்பராக வந்தார். ஒரு அடிமையை போல சீஷருடைய காலெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டார். என்னை மீட்பதற்கு, என்னை மீட்பதற்கு, உங்களை மீட்பதற்கு. உங்களுடைய பெயரெல்லாம் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் இருந்தது. சிலுவையில் அவர் அறையப்பட்டு இருக்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக தீர்க்கதரிசியான சொல்லுகிறார். அந்த சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேவ தூதரெல்லாம் அங்க மரத்துல, ஒவ்வொரு மரத்திலும் தேவ தூதர் சூழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். தூதர் சொல்றாங்க, ஐயா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, காட்சியை மாற்றிட்டு. காட்சியை மாத்துக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா கல்வாரியை தொங்கிக்கிட்டு இருந்தாரு. யாரு? தேவ தூதர் புகழக்கூடிய அந்த ராஜா. நிர்வாண கோலத்துல அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த அந்த ஆட்டுக்குட்டியானவர் பரிதாபமான சூழ்நிலை தொங்கிட்டு இருக்கிறாரு. அங்க என்ன பார்த்தாரு? அங்க உங்களை பார்த்தாரு. உங்களை என்னை மீட்பதற்காகவே தன்னை தியாகம் பண்ண தியாகராஜன். கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை நல்லவரா இருக்கிறார். கடைசியான அந்த சரணத்தை பாடுவோம். கரங்களை உயர்த்து நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆட்டுக்குட்டியான ஒரு மனநாளிலே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடைசியான அந்த சரணத்தை பாடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வெளியில இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்கும் கூட முன்னாடி வந்துருங்க. அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இடம் இருக்குது, முன்னாடி வாங்க. தேவனுடைய பிரசனம் உங்களை தொடட்டுமே, தேவ ஆவியானவர்களை தொடட்டுமே. தேவனுடைய பிரசனம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மனேஸ்வரே ஷாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் 10,000களில் சிறந்தோர் 10,000களில் சிறந்தோர் 10,000களில் சிறந்தோர். அந்த 10,000களில் சிறந்தவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ அவருடைய வெளியேறப்பட்ட சொத்தா இருக்கிறார். அவர் தன்னை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டார். அவர் மகா பெரியவரா இருக்கிறார். அவர் தன்னை கொடுத்து உங்களை அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார்.
அப்போ நம்ம எவ்வளோ பெரிய வேல்யூபிள் பர்சன், நம்ம எல்லாரும் விசேஷித்தவராக இருக்கணும். ஏன்னா மகா பெரிய தேவன் தன்னை கொடுத்து என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர், பெரியவர். வாயில திறந்து அவரை துதிப்புமே. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்குது. ஆகையால் கன்னியர்கள் அவரிலே பிரியமா இருக்கிறார்கள். கர்த்தர் நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாம் கடைசியா ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உங்க பக்கத்துல உள்ளவங்க மேல கை வைங்க. நீங்க இருக்கிறீங்கன்னா சகோதரங்க உங்க பக்கத்து மேல உள்ள கை வைங்க. சகோதரிங்க உங்க பக்கத்து மேல உள்ளவங்க கை வைங்க. உங்களுடைய ஜெபம் இப்படியாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்க சகோதரனுடைய விருப்பத்தை, அவருடைய மன வாஞ்சி இயேசுவே அவருக்கு நீங்க தந்துருளுங்க. ஆண்டவரே, சகோதரி மத்தியில் ஆண்டவரே, எங்க சகோதரி எதை விரும்புகிறாங்களோ, எதற்காக ஒரு சமூகத்தில் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உடைய கரங்களை அவர்கள் மேல வைங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்துக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த எங்கள் சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரன் நான் இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் அவரை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் அவரை விட்டு புறப்பட்டு வெளியேறும்படி அவனுக்கு நான் கட்டளை இடுகிறேன். இனி அவரை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய ஊழியக்காரன் இப்போது நான் கட்டளை இடுகிறேன். வெளியே அவனுக்கு கட்டளையிடுகிறேன். ரட்சகா, வந்த மக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய எல்லா இருதயத்திலும் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க அனுகிரகம் செய்யுங்க. ஒரு காலம் ஒரு நன்மை குறைபட்டு போக வேண்டாம். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எதற்கெல்லாம் வாஞ்சித்திருக்கிறார்களோ நீர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து தீர்த்து விட்டீர்கள். நாங்கள் அதற்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலம் தொடர்ந்து ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ வருஷத்தை போடுற வார்த்தை இப்போது நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில். பிசாசு விலகி ஓடி போவான, எல்லா அவிசுவாசமெல்லாம் விலகி ஓடி போவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியக்காரன் நான் இவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இவளை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.